ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கநாதர் தாயார் திருவடிகளே சரணம். பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரணாத சுவாமி திருக்கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி தேர் திருவிழாவின் 9ஆம் திருநாளான இன்று நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பாடு கண்டருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து தாயார் சன்னதியில் மட்டையடி வைபவம் கண்டருளுதலை இப்பொழுது நாம் தரிசிக்கலாம்.
அதையா நினைச்சு விட ரொம்ப வாசம் வந்துருக்கு அது காய் அடிக்கும் ముందు పని போகிறதுக்கு 2 வருஷம் சொன்னால் நாளைக்கு அதாவது கொடுக்க போது அந்த இடத்துல இருக்கிறது ஏன்னு கேட்ட
கட் பண்ணி ಅದನ್ನು ಸ್ಟ್ರೈಟ್ ಆಯ್ತು ನೋಡಿ ಅದನ್ನು வீதி எல்லாம் சுற்றியாச்சா?
திருக்காப்பு சேர்த்துக் கொண்டு திருச்சேரிமார்கள் கைகளாலே பந்துகளாலும் பழங்களாலும் விட்டறிவித்து இப்படி ஒரு காலாகாலங்களிலேயே பண்ணாத அவமானங்களை எல்லாம் இன்னைக்கு பண்ண வந்த காரியம் ஏதென்று கேட்டு வர சொல்லி பெருமாள் அருளி செய்த பிராணம். எப்போதும் போலே எழுந்தருளினதே மெய்யானால் திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருப்பானே, திருக்குறள் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பானே, திருவதரம் வெளுத்து போயிருப்பானே, திருக்கழுத்தெல்லாம் நகச்சின்னங்களாய் இருப்பானே, கஸ்தூரி திருமண்காப்பு கரைந்திருப்பானே, திருமேனிகள் எல்லாம் குங்கும பொடிகளாய் இருப்பானே, திருவடிகள் எல்லாம் செம்பருத்தி குழம்பாய் இருப்பானே, திருப்பரி வட்டங்கள் எல்லாம் குங்கும பொடிகளாய் இருப்பானே. இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாச்சியாருக்கு திருவுள்ளம் மிகவும் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிறவர்களை வெளியே விட வேண்டாம் என்றும், வெளியே இருக்கிறவர்களை உள்ளே விட வேண்டாம் என்றும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போ உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆனபடியினாலே நேற்றைக்கு எழுந்தருளத்திலே தானே இன்றைக்கும் எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் அருளி செய்த பிரகாரம் தாம் எப்போதும் போலே எழுந்தருளி இருப்பதே மெய்யானால் திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருப்பானேன், திருக்குறள் கத்தைகள் எல்லாம் கரைந்திருப்பானேன், கஸ்தூரி திருமண்காப்பு கரைந்திருப்பானேன், திருவதரம் வெளுத்து போயிருப்பானேன், திருக்கழுத்துகள் எல்லாம் நகச்சதங்களாய் இருப்பானேன், திருமேனிகள் எல்லாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானேன், திருப்பரியட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானேன், திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானேன். இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிறவர்களை வெளியே விட வேண்டாம் என்னும், வெளியே இருக்கிறவர்களை உள்ளே விட வேண்டாம் என்னும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போ உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆனபடியினாலே நேற்றைக்கு எழுந்தருளிடத்திலே தானே இன்னைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் பரமாதி மேலே
தவறி முடித்து கலிக்கச்சு கட்டி பல்லையமேந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி 30 நித்திரை எண்ணீரே ஜெகத் தரிசனார்த்தமாக ஜாகரூபனாய் இருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போற்றுது. திருக்குறள் கத்தைகளெல்லாம் கலைந்திருப்பானே என்னால் காத்தடித்து கலைந்து போற்றுது. கத்தூரி திருமண்காப்பு கலைந்திருப்பானே என்னால் அதிகடோரமான சூரிய கிரகணத்தாலே கரைந்து போற்றுது. திருவதரம் படுத்திருப்பானே என்னால் தேவதைகளுக்காக சங்கத்வானம் பண்ணினபடினாலே திருவதரம் வெளுத்து போற்றுது. திருமேனிகள் திருக்கெழுத்துக்களெல்லாம் நகச்சரங்களாயிருப்பானே என்னால் அதிப்பிரயாசமான காடுகளிலே போகிற போது பூமுட்கள் கிழித்தது. திருமேனிகளெல்லாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானே என்னால் தேவதைகள் புஷ்பவர்ஷம் வர்ஷித்தபடியினாலே புஷ்பரேணுக்கள் படிந்தது. திருப்பரியத்தங்களெல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானே என்னால் சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரமாயாலே உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் வர்ணமாக போற்றுகிறது. ஆனால் திருவடிகளெல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானே என்னால் குதிரை நம்பிரான் மேலே அங்கவடிகளே திருவடிகளை அமுத்திக் கொண்டு போனபடியினாலே திருவடிகள் சிவந்து போற்றுது. இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆனால் போது கழித்து வருவானே என்னால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே திருமங்கையாழ்வார் என்பான் ஒருவன் வந்து சர்வஸ்வாபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்வார்த்தைகளை சொல்லி திருவாவரணங்களை மீள வாங்கிக் கொண்டு கருவிகளத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கடையாளி மோதிரம் காணாமல் போச்சுது. அதுக்காக விடியப்பட்டு நாளைக்கு புறப்பட்டருளி திருவீதிகளெல்லாம் நலம் வந்து கடையாளி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீள வாழாருக்க செய்து தேவதைகள் பாரிஜாத புஷ்பம் கொண்டு சேவிக்க வந்தார்கள். நாம் நம் பெண்டுகளணியில் சூட்டுகிறதில்லை என்று நமக்கு முன்னே வரக்காட்டி தானும் பின்னே எழுந்துள்ளார். ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமான் அருளி செய்த பிராரம் அருளி செய்த பிரகாரம் நாம் செங்கோருடைய திருவரங்க செல்வனானபடியினாலே தவறி முடித்து கலிக்கத்தை கட்டி வல்லையமேந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி 30 நித்திரை எண்ணியிலே ஜெகத்தர்ஷனார்த்தமாக ஜாகரூபனாய் இருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போற்றுது. திருக்குறள் கத்தைகளெல்லாம் கலைந்திருப்பானே என்னால் காத்தடித்து கலைஞ்சு போற்றுது. கஸ்தூரி திருமண்காப்பு கலைந்திருப்பானே என்னால் அதிகடோரமான சூரிய கிரகணத்தாலே கலந்து போற்றுது. திருவதரம் எடுத்திருப்பானே என்னால் அசுர நிர்ணார்த்தமாக ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஸ்பர்சத்தாலே திருவதரம் வெளுத்து போற்றுது. திருக்கெழுத்துக்களெல்லாம் நகச்சரங்களாய் இருப்பானே என்னால் அதிப்பிரயாசமான காடுகளிலே போகிற போது பூமுட்கள் பிடித்தது. திருமேனிகளெல்லாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானே என்னால் தேவதைகள் புஷ்பவர்ஷம் வர்ஷித்தபடியாலே புஷ்பரேணுக்கள் படிந்தது. திருப்பரியத்தங்களெல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானே என்னால் சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரமாயாலே உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் வர்ணமாக தோற்றுகிறது. திருவடிகளெல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானே என்னால் குதிரை நம்பிரான் மேலே அங்கவடிகளே திருவடிகளை அமுத்திக் கொண்டு போனபடியினாலே திருவடிகள் சிவந்து போச்சுது. ஆனால் போது கழித்து வருவானே என்னால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே திருமங்கையாழ்வான் என்பான் ஒருவன் வந்து சர்வஸ்வாபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்வார்த்தைகளை சொல்லி திருவாவரணங்களை மீள வாங்கி கொண்டு
கருவிகளத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கடையாளி மோதிரம் காணாமல் போச்சு. அதுக்காக விடிய 10 நாளைக்கு புறப்பட்டவழி திருவீதிகளெல்லாம் மனம் வந்து கடையாளி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீள வாழாருக்க செய்து தேவதைகள் பாரிஜாத புஷ்பம் கொண்டு சேவிக்க வந்தார்கள். நம் பெண்டுகள் அண்ணியில் சூட்டுகிறதில்லை என்று நமக்கு முன்னே வர காட்டி தாமும் பின்னே எழுந்துள்ளார். ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் அருளி செய்த பிரகாரம் கடையாளி மோதிரம் காணாமல் போனதுவே மெய்யானால் விடிய 10 நாளிகைக்கு புறப்பட்டு எழுந்தருளி உறையூரிலே போய் மின்னிலை மடவார் சேரிகளெல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து அனுபவத்தாலே உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் திருவேலியிலே ஸ்பஷ்டமாக தோற்றா நிற்க செய்தேயும் அடையாளங்களை எல்லாம் அந்நியதாக கொண்டு நாங்கள் ஸ்ரீஜாதிகள் ஏழைகளானபடினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சனார்த்திகள் எல்லாம் சொல்ல வந்தார். இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் தமக்கு செறிப்பான விடத்திலே தானே சொல்லிக்கொண்டு நேற்றைக்கு எழுந்துள்ள விடத்திலே தானே இன்றைக்கும் எழுந்துள்ள சொல்லி நாச்சியார் அருள் செய்திருக்கிறார். நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் கணையாழி மோதிரம் காணாமல் போனதுவே மெய்யானால் விடிய 10 நாழிகைக்கு புறப்பட்டருளி உறையூரிலே போய் மின்னிடவிடவார் சேரியெல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து அவ்வனுபவத்தாலே உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் திருமேனியிலே ஸ்பஷ்டமாக தோத்தான் இருக்க செய்தேயும் அவ்வடையாளங்களை அந்நியதாவாக கொண்டு தாங்கள் ஏழை பெண்களானபடியினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சனோக்திகள் எல்லாம் சொல்ல வந்தாரே. இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் நேற்றைக்கு எழுந்துள்ள விடத்திலே தானே சொல்லிக்கொண்டு இன்னைக்கும் அங்கே தானே எழுந்துள்ள சொல்லி நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நாமானால் உறையூரை கண்ணாலே கண்டதுமில்லை, காதாலே கேட்டதுமில்லை. துஷ்டரால் இருக்கிற வேறொரு மனசுக்கு சரிப்பானபடி சொன்னார். நீயும் அந்த வார்த்தையைத்தானே கேட்டுக்கொண்டு நம்மை பண்ணாத அவமானங்களை எல்லாம் பண்ணலாமா? நீங்கள் ஸ்ரீகளானபடியினாலே முன்பின் விசாரியாமல் படிக்கு அவமானங்களை பண்ணினாலாம் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நாமானால் உறையூரை கண்ணாலே கண்டதுமில்லை, காதாலே கேட்டதுமில்லை. துஷ்டராயிருக்கிற வேர்கள் உன் மனசுக்கு சரிப்பானபடி சொன்னார். நீயும் அந்த வார்த்தையைத்தானே கேட்டுக்கொண்டு நம்மை பண்ணாத அவமானங்களை எல்லாம் பண்ணலாமா? நீங்கள் ஸ்திரீகளானபடியினாலே முன்பின் விசாரியாமல் படிக்கு அவமானங்களை பண்ணினானா என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம்
வேண்டி நீராடாமல் மெல்லியல் பூந்தியில் சாத்தியம் அருள்சுவை மேவியும் மேவாரும் மனம் இந்த நாள் அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி உயர்த்து விடாய்த்து எழுந்துருளார் என்று அடியோங்கள் அதிப்பிரீதியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து திருவத்துவாடை சாத்தி திருவடிகள் விளக்கி மங்களகாரத்தை கண்டருள பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து உள்ளே எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருள பண்ணி திருவடி விளக்கி திருவட்டுவாடை சாத்தி திருமால வட்டம் பரிமாறினோம். அப்போ அதிக சிரமத்தோடே எழுந்தருள் இருந்தார். ஆனால் இளைப்போவென்று வெந்நீர் திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகத்தானே எழுந்தருள் இருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவரைக்கு தகுதியான வள்ளி நுண்ணி அன்னவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதும் போலே சாத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு விதமாய் சாத்தியுள்ளார். ஆனால் இளைப்போவென்று கஸ்தூரி திருமண்டாப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதும் போலே சாத்திக் கொள்ளாமல் திருவேங்கடமுடியான் திருமண்டாப்பு போலே கோணா மானாவென்று சாத்தியிருக்கிறோம். ஆனால் இளைப்போவென்று தங்க பள்ளத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்காரம் பாலில் கலந்து வர்க்க வகைகள் முதலானதை சேர்த்து சமர்ப்பித்தோம். அதையும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தொள்ளிருந்தார். ஆனால் இளைப்போவென்று சுருளமுது திருத்தி சமர்ப்பித்தோம். அதையும் அமுது செய்யாதபடிக்குத்தானே எழுந்தொள்ளிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவளந்தாழ்வானை திருப்படுக்கையாகவும் திருவத்தையாகவும் விரித்து அதன் மேல் பெருமாளை திருக்கண் வளர பண்ணி அடியோங்கள் அதிப்பிரீதியுடனே திருவடிகளை பிடித்துக் கொண்டிருந்தோம். தாம் ஒரு வஞ்சக கல்வரானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயாடித்திரை உண்டாக்கி எங்கள் தாழெடுத்து எங்கள் கருவூலம் திறந்து எங்கள் ஸ்ரீதனங்களான அம்மானை பந்து கழித்து திவ்ய பீதாம்பரம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த விடத்துக்கு எழுந்திருக்கிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்துள்ளார். அந்த உத்தரட்சணமே அடியோர்கள் அச்சமுடன் திடுக்கிட்டு எழுந்திருந்து திருப்படுக்கையை பார்க்கும் இடத்திலே பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வயிறெடுத்து அணுகுவிடம் வாசற்காப்பானை அழைத்து கேட்கும் அளவில் அவர்கள் வந்து ஸ்ரீதனங்களான அம்மானை பந்து அனைத்து திவ்ய பீதாம்பரங்களை அனைத்தையும் கை கொண்டு இன்ன இடத்திற்கு எழுந்தருகிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்தருளினார் என்று சொல்ல வந்தார்கள். அந்த உத்தரட்சணமே எங்களது அந்தரங்க பரிஜனங்களாய் இருக்கிற திருச்சேவடிமார்களை அழைப்பு விட்டு கேட்கும் அளவில் அவர்கள் வந்து அடியை பிடித்து அடியை விதித்து கொண்டு போன இடத்திலே உறையூரிலேயே கொண்டு போய்விட்டது. அங்கே பார்க்கும் இடத்தில் தாம் மற்றொருத்தியை மச்சினி என்று முறைமை சொல்லியும் மடியை பிடித்ததும் கச்சினி பொன்முலை கண்ணால் பிடித்ததும் கனிவாய் கொடுத்ததும் கையில் நகர்புரி மையானதும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் கருப்பந்தோட்டத்திலே யானையானது சஞ்சரிக்குமா போலே தேவனியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் உச்சிதமாக போகவிட்ட தூதர்கள் ஓடி வந்து அங்க அடையாளம் உள்ளபடிக்கு வந்து சொன்னார்கள். ஐயா, உம்மாலே எங்கள் மனது உழைப்பிடுவாக உருகிறது. இந்த வேலையில் இங்கே வந்து ஒன்றும் சொல்லாதையும் போம் என்று நாச்சியார் அருளி செய்தார். நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் இந்த நாள் அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து எழுந்தருளினார் என்று அடியோங்கள் அதிப்பிரீதியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து உள்ளே எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி அருள பண்ணி திருவடி விளக்கி திருவத்துவாடை சாத்தி மங்களாளத்தி கண்டருள பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்தோம். அப்போதும் அதிசிரமத்தோடு எழுந்தருள் இருந்தார். ஆனால் இளைப்போவென்று
வெந்நீர் திருமஞ்சனம் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவரைக்கு தகுதியான வள்ளி நுண்ணிகள் அன்னவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதையும் போலே சாத்தியருளாமல் ஏதோ ஒரு விதமாக சாத்தியருளினார். ஆனால் இளைப்போவென்று கஸ்தூரி திருமண்காப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் எப்போதையும் போலே சாத்தியருளாமல் திருவேங்கடமடையான் திருவன்காப்பு போலே ஏதோ ஒரு விதமாக சாத்தியருளினார். ஆனால் இளைப்போவென்று தங்க பள்ளயத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்காரம் பாலில் கலந்து அக்கார வடிசல் வர்க்க வகைகள் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று சுருளமுது திருத்தி சமர்ப்பித்தோம். அதுவும் அமுது செய்யாதபடிக்கு தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவனந்தாழ்வானை திருப்படிக்கையாக விரித்து அதன் மேலே பெருமாளை கண்வளர பண்ணி அடியோங்கள் திருவடிகளை அமுத்திக் கொண்டிருந்தோம். தாம் வஞ்சக கல்வனானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயா நித்திரையை உண்டாக்கி தாழெடுத்து கருவிகரம் திறந்து எங்கள் ஸ்ரீதனங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆவரணாதி அனைத்தையும் கைக்கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு தானே எழுந்தருளினார். அந்த உத்திரட்சணமே அடியோங்கள் திடுக்கு எழுந்திருந்து திருப்படுக்கையை சோதிக்கும் இடத்தில் பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வயிறு அடித்து அணுகவிடும் வாசல் காப்பானை கேட்டபின் அவர்கள் வந்து அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆவரணாதி அனைத்தையும் கைக்கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு தானே எழுந்தருளினார் என்று சொல்ல வந்தார்கள். அந்த உத்திரட்சணமே அடியோங்களுடைய அந்தரங்க பரிசரங்களாகிய திருச்சேடிமார்களை அழைப்பு வைத்தோம். அவர்கள் வந்து அடி பிடித்து அடி மிதித்து கொண்டு போன இடத்திலே உறையூரிலே கொண்டு போய்விட்டது. அங்கே தாம் மச்சனி என்னொருத்திக்கு முறை சொல்லி மைத்தொருத்தியை மடியை பிடித்ததும் கச்சனி பண்புலை கண்ணி ஒருத்தியை கண்ணால் அழைத்ததும் கனிவாய் கொடுத்ததும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் கையில் நகர்குறி மெய்யெங்கும் ஆனதும் நாங்கள் உச்சிதமாக போகவிட்ட தூது ஓடி வந்து அங்கவள் உள்ளபடி சொன்னாள், ஐயா உம்மாலே எங்கள் மனசு உரைமழுவாக உருகுகிறது. நீர் இந்த வேளையில் ஒன்றும் சொல்லாதே போம் போம் என்று நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிரகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்துக் கொள்வார்கள். அந்தபடிக்கு நாம் பிரமாணமானாலும் பண்ணி தருகிறோம். நாம் தேவாதி தேவனானபடினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம். சமுத்திரத்திலே முழுகிறோம். அக்னி பிரவேசம் பண்ணி தருகிறோம். வலுவேற்றுகிறோம். நெய்யிலே முழுகிறோம். பாம்பு குடத்திலே கையிட்டு தருகிறோம். இப்படிப்பட்டிருக்கிற பிரமாணங்களை ஆனாலும் வாங்கி கொண்டு நாம் கொடுத்த புட்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் சீக்கிரத்துக்கு உள்ளே வளைக்க சொல்லி
பெருமாள் அருளி செய்த பிரகாரம் அந்த சம்சயம் ஒரு பிரணாமத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்துக் கொள்வார்கள். ஆனபடிக்கு நாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தெரிகிறோம், சமுத்திரத்திலே முழுகிறோம், அக்னி பிரவேசம் பண்ணி தெரிகிறோம், வழி வேண்டுகிறோம், பாம்பு குளத்திலே கையிட்டு தெரிகிறோம், நெய்யிலே முழுகிறோம். இப்படிப்பட்டிருக்கிற பிரமாணங்களை ஆனாலும் வாங்கிக் கொண்டு நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே இழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கொருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிராகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்துக் கொள்வர்கள் என்னும். லோகத்திலே பிராமணாளுக்கும் விவாதம் வந்தால் பிராமணாளை தாண்டி தருவார்கள் என்னும். தாம் தேவாதி தேவரானபடினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம் என்று சொல்ல வந்தார். அந்த தேவதைகள் தேவரீருடைய திருவடிகளை எப்போ காணப்போகிறோம் அநேக கல்பந்தோறும் சதா பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களை வலுவிலே தாண்டி தருகிறோம் என்றால் வேண்டாம் என்பார்களா? சமுத்திரத்திலே ஒழுகிறோம் என்று சொல்ல வந்தார். பிரளய காலத்திலே சகல லோகங்களையும் தனது திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துக் கொண்டு ஒரு ஆளிலை துளிரிலே கண்வளர்ந்தருள் என்ற தமக்கு சமுத்திரத்திலே ஒழுகுவது அருமையா? அக்னி பிரவேசம் பண்ணி தருகிறோம் என்று சொல்ல வந்தார். பிரம்மாவிற்காக உத்தரவேதியிலே ஆவிர்பவித்த தமக்கு அக்னியிலே முழுகினால் அக்னி சுடுமா? பாம்பு குளத்திலே கையிட்டு தருகிறோம் என்று சொல்ல வந்தார். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சதா சர்வகாலம் திருவனந்தாழ்வான் மேலே திருக்கண் வளர்த்தருள்கின்ற தமக்கு பாம்பு குடத்திலே கையிட்டால் பாம்பு கடிக்குமா? மழுவேந்துகிறோம் என்று சொல்ல வந்தார். கோடி சூரிய பிரகாசமாயிருக்கிற திருவாழியாழ்வானை சதா தனது திருக்கையிலே தரித்துக் கொண்டிருக்கிற தமக்கு ஒரு அப்பிரயோஜனமான இரும்பை வலுவாக ஏந்துவது அருமையா? நெய்க்குடத்திலே கையிட்டு தருகிறோம் என்று சொல்ல வந்தார். கிருஷ்ணாவதாரத்திலே 5 லட்சம் குடியில் வெண்ணெய் உண்ட தமக்கு நெய்க்குடத்திலே கையிட்டு தருவது அருமையா? இப்படிப்பட்டிருக்கிற பரிகாச பிரமாணங்களை எல்லாம் நமக்கு சரிப்போன விடத்திலே பண்ணி கொடுத்து கொண்டு காணும் இன்றைக்கும் அங்கேதானே எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி திருவீதிகளெல்லாம் வலம் வந்து தேவதைகள் 30 வருஷம் வசிக்க பிராமணர்களோம் தோற்றம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோடே தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்போதையும் போலே ஆதரியாமல் படிக்கு அவமானங்களை பண்ணினோம் என்னும். நாமானால் உரை கண்ணாலே கண்டதுமில்லை, காதாலே கேட்டதுமில்லை என்று சொன்னோம். அத்தை அப்பிரமாணமாக ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரமாணமானாலும் பண்ணி தருகிறோம் என்று சொன்னோம். அத்தை பரிகாரம் பண்ணினார். இப்படி எத்தனை சொன்னாலும் அத்தியனையும் அந்நியதாவாக கொண்டு கோபத்தாலே திருவுள்ளம் கலங்கி திருமோமண்டலம் கருத்து திருக்கண்கள் சிவந்து இப்படி எழுந்தருளி இருந்தால் நமக்கு வேறு என்ன கதி இருக்கிறது? அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசலில் தள்ளுப்பட்டுக் கொண்டிருக்கிறாராம் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் சீக்கிரத்துக்கு உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் தாம் பண்ணினதெல்லாம் தாறுமாறுமாக பண்ணி போட்டு தங்கள் வாசலிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாராம் என்கிற அவமானம் எங்களுக்கே ஒழிய
தமக்கு தேவையில்லை என்று சொல்ல வந்தார். இதுகளை எல்லாம் இப்படி வருஷத்திற்கு ஒரு தினம் வழிமாறாட்டமாய் எழுந்தருளி நமக்கு சரி போனபடி நடந்து போட்டு பின்னையும் இங்கேதானே வந்து நாமானால் ஒண்ணுமறியோம் என்னும் பிரமாணங்களை பண்ணித் தருகிறோம் என்னும் நாம் எத்தனை அபராதங்களை பண்ணினாலும் பொறுத்தருள வேண்டும் என்னும் இப்படிப்பட்டிருக்கிற ஆகாத்தியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வருகிறார். நாமானால் பொறுக்கிறதில்லை. இதுகளை எல்லாம் நம்முடைய ஐயா மகிழ்வாரன் நம்மாழ்வார் வந்து மக்களவசரமாக சொன்ன வாய்மொழியினாலே பொறுத்தோம் 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 ஒரு பெருமாளை உடனே உள்ளே எழுந்தருள சொல்லி ஆசியார் அருளி சென்ற பிரகாரம் Thank you.